கீழறீங்களா இல்லைன்னு வச்சுக்க கொண்டு எடுத்துருவேன். கொலவரியில இருக்கேன். அட பாவிகளா, என்னடா இதை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? எவன்டா இதை இப்படி பண்ணது? நம்ம சின்னம், உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம். எவன்டா விசில் அடிச்சது? நம்மளை விட எவ்வளவு ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அண்ணா என்னடா விஜய் கூட்டத்துல போய் உட்காந்து விசில் அடிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை விஜய் கட்சியில சேர்ந்துட்டாரா? கமெண்ட்ஸ் பாருங்க. அம்மைக்கறி சாப்பிடுங்க, எனர்ஜியா இருங்க. என்னடா இதை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? யார் பார்த்த வேலைடா இது? என்னடா இது சார்பட்ட பரம்பரை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே. சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், இந்த கொள்கை. கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறாரு பாருங்க. என்னடா இதை அப்பாவை கொண்டு போய் பைக்ல உட்கார வச்சிருக்கிறீங்க? இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரன் வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன் இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் போய்தான். 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ. என்னடா இது அண்ணன் கடைசியில மாட்டுக்கிட்டே போய் மாட்டுக்கறி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டம் கட்டி தண்ணியை திருப்புறோம். மேட்டூருக்கு இங்க முல்லைப்பெரியாற்று பார்த்து அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீரை விளைச்சிருவோம். எவன்டா இது அண்ணனை தண்ணியில அடியா மாத்தினது? அண்ணனோட கழுத்து என்ன அனகொண்ட மாதிரி அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு? என்னடா இது, உங்க மீம்ஸுக்கு ஒரு அளவே இல்லையா? எவன்டா இது இப்படி பண்ணி வச்சது? பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கபடிக்கப்பால். யாரா இது அண்ணனை மளிகை கடையில கொண்டு போய் நிக்க வச்சது? கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. கமெண்ட்ஸ பாருங்க. நீங்க இது வரைக்கும் பண்ணதே போதும், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வயசு ஆயிடுச்சு. கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட சாதனை இல்ல, பெரும் சோதனை. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னை கூப்பிட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. வேற என்ன சொல்ல முடியும்? நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான். போதை கலாச்சாரம் இருக்கு. அந்நியார் வந்து உண்மையாவே வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து திமுக கூட்டணினாலும் உள்ள வந்து அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் நம்புறேன். என்னடா என்னம்மா இது? இவங்கதான் துரந்தர் படத்துல வர அம்சா. வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. என்னடா இபிஎஸ் செய்தி அப்பாவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன யாரும் அடிக்க முடியாது. ஆமா, உங்களை நீங்களே அடிச்சுக்கிருவீங்க, வேற யாரும் வந்து அடிக்க தேவையில்லை. வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம், நான் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. என்னடா இது அப்பாவுக்கு இந்த டைலாக் போட்டு வச்சிருக்கிறீங்க? கடைசியில் அப்பா தான் ரோல்ஸா? எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. சரி, டிஎம்கே அப்படி உங்க வாட்செல்லாம் நல்லது பண்ணிருக்காங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. நாங்க அழிக்க தேவையில்லை, நீங்களே உங்களை அழைச்சுக்குவீங்க. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணு. அதை எப்படி தடுக்கிறாங்கறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி.
ஏன்டா பேசிட்டு இருக்கும் போது யாரா இது அப்பா மூஞ்சி மேலைய துண்ட வீசினது? சிலர் சொல்லுவாங்க சகோதரி கமல் பேசுறது பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு. என்னது சகோதரி கமலா? கமல் எப்ப சகோதரி ஆனாரு? மாண்புமிகு எங்கள் அண்ணன் உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலை என்று அத்தனைக்கும் காரணம் மாண்புமிகு எங்கள் அண்ணன். அவங்க கூட கூட்டணியில இருந்துட்டு அவங்களவே பேசுறாங்க. அதுவும் அப்பாவை பக்கத்துல வச்சுட்டு இப்படி சொல்றாங்க. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு என்னடா அது அண்ணனா பிரதீப் ரங்கநாதனை மாத்தி வச்சிருக்கிறீங்க? எல்லாரும் நீங்களா இருக்கலாம், வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போடுங்க. ஹலோ, நான் 15 வருஷமா கட்சி நாத்திட்டு இருக்கேன். மறுபடியும் யாரா போடுங்க. ஐயோ, நான் 234 தொகுதியிலேயே தனியா போட்டிக்கிட்டு இருக்கிறாயா? ஒன்னு இந்த ஏரியால பார்த்ததே கிடையாது. கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. நீ கூட பேசிட்டு இருந்தா நீ பெரிய ரவுடியா நீ? எங்க ஊருக்கு வாங்க, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க. தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் பொழுது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது, விரால் மீன் உள்ள துடைக்கல போகுது, கட்லாக்கு அப்படியே கண்டமானத்தை உரைச்சி போகும்போது அவ்வளவு சுகமா இருக்குங்க. கட்டெரும்பு கிடைச்ச மாதிரி. எங்க ஊருக்கு வாங்க, சின்ன தத்தி வரவேற்கிறாரா? என்னடா இது? எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாய்ந்த என்ன சின்னத்தை மாத்தி சொல்றாரு? ஒருவேளை கட்சி மாறிட்டாரா? உதயசூரிய சின்னத்தில் வாய்ந்த விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த. அதான் ஒரே ரத்தங்கிறது. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 சாமி. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்து திராவிட. தப்பு பெருசா தவளு பெருசா அப்படிங்கிற மாதிரி நீ மோசமா நான் மோசமான்னு 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இது செம காமெடியா இருக்கு பாருங்க. எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துடைக்கு அணைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. கருணாநிதி பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதி வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஒருபோது நடக்காது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்து திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு என்பதை கோமாளிகளை கூட மேல வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 சாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு. எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையே பாக்குறாங்க. காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். உங்களை போல டைப் அடிக்கல. எலெக்ஷன் பிரச்சாரமே பட்டிமன்ற மாதிரி மாறிடுச்சு. ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சு பிரதமர் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிரிக்காதீங்க, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எது விளையாட்டுக்கு சொன்னீங்களா? ஆனா எடப்பாடி ரொம்ப நல்லவரு, அரசியல்ல PhD பண்ணிருக்காரு, நிறைய புத்தகங்களை படிச்ச ஆக சிறந்த தற்குறி தான் நம்ம எடப்பாடி. என்ன பொசுக்குன்னு தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க? அவரை நம்புங்க, மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாரு, அவர் எப்படி கெட்டது செய்வார்? என்னது நல்லதே செய்ய மாட்டாரா? So we stand for எடப்ஸ். களம் 8ல இந்த பொம்பளை பேசின எந்த பேச்சுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, வச்சிடுறேன். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். மறுபடியுமா? நமது சின்னம் இருங்கப்பா. நமது சின்னம் கை சின்னம். கை சின்னத்துல ஓட்டு போடுங்க. என்னது கை சின்னமா? சின்னத்தையும் மறந்துட்டாங்க போல. இந்த தவழும் புதல்வன் எடப்பாடி அம்மா கால்ல விழுந்து, சின்னம்மா கால்ல விழுந்து, இப்ப வந்து என் கால்லயும் விழுந்திருக்கான். என்ன தமிழ் புதல்வனுக்கு பதிலா தவளும் புதல்வன் சொல்றாங்க? ஆனாலும் இவனை யாரும் நம்பாதீங்க. இந்த நாட்டையே இந்தியா கூட்டணி தான் காப்பாற்ற முடியும். அதனால கையெடுத்து கும்பிடுறேன், வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணி. நன்றி, வணக்கம். என்ன எல்லாத்தையும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க? திமுக தோத்து போனதுக்கு என்ன காரணம்? திமுக தோத்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், திமுக தான் காரணம்.
ஆனா என்டிகே தோக்கத்துக்கு காரணம் பொட்ட பையில நீதாண்டா காரணம். என்னங்க இது பொசுக்குன்னு அண்ணா மரியாதை இல்லாம சொல்லிட்டீங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதிமுக தோட்ட கழட்டித்தான்னு புடிங்கின்னு போயிருவேன், திமுக காதோட அறுத்துக்கு போயிருவேன். அதாவது அவங்க கமலை கழட்டிட்டான்னு சொல்லி புடுங்கிட்டு போயிடுவாங்களாமா, இவங்க காதோட அறுத்துட்டு போயிடுவாங்களாமா. மன்சூர் அலிகான் ஓட்டு கேட்க போகும்போது அங்க ஒருத்தர் திடீர்னு அப்பா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டாரு. இங்க நான் தான் மாப்பிள்ள உதயசூரியனுக்கு நக்கிட்டு தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்துல வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி ஆயிடுவேன். கட்சி பேரை மாத்திட்டு புலம்பல் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கோங்க, பொருத்தமா இருக்கும். ஓரமா போய் விளையாட அணில ஊருக்கு வராத அணில. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணா உங்களை போட வேண்டிய அப்படி சொல்றா. சிங்கா குட்டி வா வா என்ன பொட்ட பத்தி என்ன என்னடா அது கோபி அண்ணனா மாத்தி சுதாகர விஜயா மாத்தி இருக்கிறீங்க. உனக்கு லாலிபாப் வேணுமா வேணாமா? வேணாங்கள். அப்ப புஷ்பா கிட்ட என்ன சொல்வ? சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு, இது நெஞ்சு 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 டாலாக். யார் போத்த வேறடா இது ரோபோசங்கிற அண்ணனா மாத்தி வச்சிருக்கிறீங்க. எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். வெரி குட்டா வெரி குட்டா. அட பாவிகளா, யாரா இது எல்லாரையும் இப்படி வரிசையா உட்கார வச்சது? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏய் யாரா அவன் மௌத்த திருப்பிக்கிட்ட? டேய் மவனே நம்ம டக்ளஸ். என்னடா இது அண்ணனை டக்ளஸா மாத்தி வச்சிருக்கீங்க? வேலை மயிராடாது. தீர்ந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா பஞ்ச் டைலாக் பாத்தீங்களா? பிசுறு மசுறு உசுறு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். ஏன் நாங்களாம் அப்ப என்ன என்னை யாரும் அடிக்க முடியாது. ஆமா, உங்களை நீங்களே அழிச்சுக்கிருவீங்க, வேற யாரும் வந்து அழிக்க தேவையில்லை. எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. இப்படி பேசி பேசியே தானே தோத்தீங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அத நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வியடை. சரிங்க சாட்டையனா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க பாக்ஸ் கவுண்டிங் என்னைக்கு அந்த டேட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க அழிக்க தேவையில்லை, நீங்களே உங்களை அழைச்சுக்குவீங்க. இந்தி பச்சவன் எங்க இருக்கிறான்? இந்தி பச்சவன் என் வீட்டுல மாடு மேய்க்கிறான். நாமள இந்திய பச்சை வடநாட்டுக்கு தான் போய் பாடி போட்டு தான் சொல்லணும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. திமுக தலைவர் கலைஞர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்றாரு. அவரை கேட்கிறாங்க பத்திரிகையாளர். தயநிதி மாதிரி கட்சியோடைய உறுப்பினர் கிடையாது, கட்சி எந்த பதிவுல கிடையாது. அவர் எம்பி ஆயிட்டார், மினிஸ்டர் ஆயிட்டார். எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாருன்ட்டார். உடனே அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.